வணக்கம் மக்களே. நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. நான் கேட்ட கேள்விக்கு பாதி பேர் நெருப்புன்னு பதில் சொல்லியிருந்தீங்க. சில பேர் சிங்கம்னு சொன்னீங்க. சில பேர் நாலாவது பாதைன்னு சொன்னீங்க. சில பேர் போலீஸ்கிட்டே போகலான்னு சொன்னீங்க. சில பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது புலி பாதை தான் கரெக்ட். அது கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆன்சர் பண்ணவங்களுக்கு. 6 மாதமாக சாப்பிடாத புலி இந்நேரம் செத்து போயிருக்கும். ஸோ 3வது பாதை தான் சேஃப். ஆன்சர் இங்கே முக்கியம் இல்லை. நீங்கள் பண்ண கமெண்ட் வச்சு உங்களுடைய பிரெயின் எப்படி யோசிக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அவசரப்பட்டு நெருப்பு சிங்கம்னு கமெண்ட் பண்ணிங்களே, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அவசரம். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் அந்த பிரச்சனையை மட்டும்தான் பெருசாக பார்ப்பீங்க. பயத்துலேயும் பதட்டத்துலேயும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறமா ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதே தப்பு தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீர்வு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ தேவை நிதானம் தான். அடுத்தது அந்த 6 மாத புள்ளி லாஜிக்கை கண்டுபிடிச்சி 3வது பாதைன்னு கரெக்டாக சொன்னீங்களே. நீங்கள் எல்லோரும் ஷார்ப் மைண்ட் பர்சன்ஸ். ஒரு பிரச்சனை வந்தால் மற்றவங்க மாதிரி பதட்டப்படாமல் அமைதியாக நின்று கவனிப்பீங்க. உங்கள் ஃபோக்கஸ் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். ஒரு சின்ன விஷயத்தை கூட போட்டு குழப்பி அனலைஸ் பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சே காலத்தை கடத்துவீங்க. தீர்வு தெரிஞ்சும் அதை செய்ய தயங்குறது தான் உங்கள் மைண்ட் செட். உங்களுக்கு இப்போ தேவை வேகம். ஸோ இப்போது தப்பாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு நிதானம் வேணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு வேகம் வேணும். உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்சபடியே மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இருக்குது. அதாவது என்ன வீடியோனா, நம்மளுடைய உடம்பு நிரந்தரம் கிடையாது. ஆனால் நம்ம போனதுக்கு அப்புறமாவும் நம்மளை சார்ந்து இந்த பூமியில் நிரந்தரமாக ஒன்று இருக்கும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.